வணக்கம். இது உங்கள் அபிமான சம்ஷுதீன் மீடியா வழங்கும் சம்ஷுதீன் ஆட் ரிவ்யூ. பொதுவா நம்ம ஆட் ரிவ்யூல மக்களுக்கு தேவையான நல்ல ஆட்ஸை கொடுத்துக்கிட்டு வரோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம ஏழை குழந்தைங்களுக்கெல்லாம் இது இலவசமா இருதய அறுவை சிகிச்சை ஃபெசிலிட்டிஸ் பெறலாம். ஒரு மெடிக்கல் ஆட் ரிவ்யூ தான் பண்ண வந்திருக்கேன். என்னன்னு பாக்குறீங்களா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான ஆட் ரிவ்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமஸ்காரம். அமிர்தா ஹாஸ்பிட்டல் கொச்சி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிக் கார்டியாக் சர்ஜரி. அம்ருதா ஹாஸ்பிட்டல் ஃப்ரம் கொச்சி. இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் பீடியாட்ரிஷியன் அண்ட் கார்டியாலஜி சர்ஜன் அப்படிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய 2025 செப்டம்பர் 14 அன்றைக்கு இலவசமா வந்துட்டு ஒரு மருத்துவ முகாம் ஒன்று நடத்த போறாங்க. எது சம்பந்தமா? ஒரு பிறவி இருதய நோய்க்கான ஸ்கிரீனிங் கேம்ப் நடத்துறோம். அதாவது கன்ஜெனிட்டல் ஹார்ட் டிசீஸ் ஸ்கிரீனிங் கேம்ப். 18 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு பிறவிலே ஏதாவது ஹார்ட்ல ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மருத்துவ முகாம்ல யாருக்கெல்லாம் பிறவி இருதய நோய் இருக்கோ அந்த மாதிரி நம்ம ஸ்கிரீன் பண்ணியிருக்கோமோ அதற்கான சிகிச்சை அளிக்கக்கூடிய கேம்பாக இந்த கேம்ப் இருக்கும். ஸோ அவங்க எல்லாருக்கும் அமிர்தா ஹாஸ்பிட்டலில் வச்சு இலவசமா சர்ஜரியோ இன்டர்வென்ஷனோ இல்லை ட்ரீட்மெண்ட் எல்லாம் தரப்படும். சம்கேஸ் அந்த குழந்தைகளுக்கு ஹார்ட் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஆபரேஷன் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கூட அதையும் இலவசமாக பண்ணி தருவதாக அந்த ஹாஸ்பிட்டலினுடைய அதே டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த தலைமை மருத்துவ நிபுணர் தெரிவிச்சிருக்காரு. இது நம்ம மாதா அமிர்தானந்தமாயியோட 72வது பிறந்த நாளை முன்னிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட்டும் இந்த ஆஸ்பத்திரியில் ஸ்டார்ட் பண்ணி 25 வருஷமா இருக்கு. அதை முன்னிட்டு இந்த கேம்ப் நடைபெறுது. தயவு செஞ்சு நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் இல்லையா, அக்கம் பக்கத்துல குடும்பத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு கண்டிப்பாக இது தேவைப்படலாம். நமக்கு தெரிஞ்சு யாருக்கும் தேவைப்படாம கூட இருக்கலாம். பட் வேற யாருக்காவது கூட தேவைப்படுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஷேர் பண்ணுங்க. மற்ற வீடியோவை நீங்க ஷேர் பண்றீங்களோ இல்லையோ, இந்த மாதிரி வீடியோவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக. ஏன் அப்படின்னா எனக்கு இந்த இன்ஃபர்மேஷனை ஒருத்தர் வந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பி நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்துங்கன்னு சொன்னார். அவர் சொன்ன அடிப்படையில தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். இந்த மாதிரி சமூக அக்கறை கொண்ட சமூக நலன் கொண்ட எந்த வீடியோனாலும் நீங்க எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். கண்டிப்பாக அது மக்களுக்கு நலன் தர வீடியோவாக இருந்தா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. நாங்க ஷேர் பண்ணக்கூடிய அந்த வீடியோ உண்மையானதாகவும் இருக்கணும். அதையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நிறைய பேர் பாதியில இந்த வாட்ஸ்அப்ல வந்த மெசேஜஸ்லாம் எங்களுக்கு அனுப்பி விட்டுறீங்க. அதெல்லாம் நாங்க வந்துட்டு முதல் கட்டமாக யோசிச்சு பார்க்கும்போது சரியா இருக்கலாம், சில நேரங்களில் தவறா இருக்கலாம். சோ நாங்க மக்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறோம். அந்த மனசை நீங்க வந்துட்டு தவறான முறையில பயன்படுத்திக்க கூடாது. ஓகே, எனிவே நல்ல வீடியோவாக இருந்தா, நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்தா கண்டிப்பா எங்களுக்கு பதிவிடுங்க. கண்டிப்பாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் மக்கள் சேவை செய்ய காத்திருக்கிறோம். கண்டிப்பா இந்த இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. பயனுள்ள தகவலை மக்களுக்கு என்றும் பகிர்ந்து கொடுங்க. இந்த கேம்புக்கு நம்ம கொஞ்சம் முன்பதிவு பண்ண வேண்டியிருக்கும். என்னால ஒருத்தர் பலன் அடைந்தாலும் அது எனக்கு நல்லதுதான். கீழே கொடுத்திருக்கிற நம்பர்ல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும்படி நாங்க கேட்டுக்கொள்கிறோம். யாரோ ஒருத்தங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணி அதுல இருந்து ஒரு குழந்தை குணமடைஞ்சுச்சுன்னா கண்டிப்பா என் பூர்வ ஜென்ம புண்ணியம்ங்கிறத நான் கண்டிப்பா இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். உங்களால முடிஞ்சா தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. என்றும் மக்கள் பணியோடு உங்கள் சம்ஷுதீன் மீடியாவில் இருந்து உங்கள் விஜய் முகமது சம்ஷுதீன். நன்றி, வணக்கம்.